சிலம்பாட்டம் படம் வந்து பிரிவி போட்டாங்க 4 ஃப்ரேம்ஸில். சிம்பு சிம்பு படம் போடும்போது அன்றைக்கி வந்து அஜித்துக்கு ஷோ போட்டார், விஜய் ஷோ போட்டார். அஜித் படம் பார்த்துட்டு பாதியிலே போயிட்டார். விஜய் வந்து கடைசி வரை இருந்து அந்த படத்தை பார்த்து பாராட்டி தான் போனார். படம் வந்து விஜய் தாக்கியிருக்கும், ஆனால் அது பெருசாக எடுத்துக்கல. அஜித் ஃப்ரெண்ட்ஸ் தான் படத்தில் அதிகமாக இருக்கும். பில்லா அது அந்த அஜித்துக்கு பில்டப் நிறையா இருக்கும், விஜய்க்கு பில்டப் இருக்காது. ஆனால் அஜித் பாதியிலே போயிட்டார். ஏன் போயிட்டாரு? ஏன் போயிட்டாருன்னா பில்டப் பண்ணுறது அவர் பிடிக்கலன்னு போயிட்டார். ஓகே. அஜித் எப்போ சுயநலத்தையும் உச்சம், விஜய் வந்து பொதுநலத்தையும் உச்சம். அதேமாதிரி சூர்யா குடும்பத்தில் கார்த்திக் பொதுநலத்தையும் உச்சம், சூர்யா வந்து சுயநலத்தையும் உச்சம். அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன் பொதுநலத்தையும் சுயநலத்தையும் உச்சம். அதான் படம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. மிஸ்டர் லோக்கல் ஒன்றும் இல்லை, மதராசி ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் இல்லை. ஸோ சிவகார்த்திகேயன் கேரியரில் வந்து சிவகார்த்திகேயன் எண்ணங்கள் போல் தான் வாழ்க்கையும் அமையுது. அதனால் வந்து அந்த விக்ரம் ஓடிச்சு, அமரன் ஓடிச்சு சொல்லுவாங்க. அமரன் வந்து ராஜ்கமலுக்காக ஓடிச்சு. ராஜ்கமல் 7 வருஷம் சினிமா விட்டு வெளியே போனார். திருப்பி உள்ளே ரொம்ப அவருக்கு வருமானம் கொடுத்து சொல்லி விக்ரம் அமரன் பெரிய லாபத்தை கொடுத்து, அது இன்னொன்று வந்து அது ரியல் ஸ்டோரி. அது டேரக்டர் நல்லா ப்ரப்போஸ் பண்ணால் படம் ஹிட்டு. மற்றபடி வந்து சிவகார்த்திகேயன் கேரியர் தான், சிவகார்த்திகேயன் எண்ணத்துக்கு தான் அந்த படம் வந்து பராசக்தி ஓப்பனிங்லாம் போச்சு. படம் ஃபுல்லாக காலியாக தான் போகுது. படம் ஒன்றும் நான் என்ன ரிலீஸுக்கு முன்னாடி ஒன்று சொன்னால் அதே தான் நீங்கள் நடந்துருக்குது.